சிவன் ஏன் சுடுகாட்டுச் சாம்பல உகலில் பூசுகிறார்? இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. இன்று அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். சிவன் மற்ற தேவதைகள் போல அல்ல. அவர் மாளிகைகளில் இல்லை. அவர் இருப்பது சுடுகாட்டில். அங்கு மனிதர்கள் இறந்த பின் அவர்களின் உடல் எரிக்கப்படும் இடம். அந்த சாம்பலையே சிவன் எடுத்து பூசுகிறார். ஒரு நாள் பார்வதி தேவி சிவனிடம் கேட்டார், எதற்காக நீங்கள் இந்த சாம்பலை பூசுகிறீர்கள் என்று. அதற்கு சிவன் சிரித்தார். பின்னர் அவர் சொன்னார், இந்த உடல் ஒரு நாள் சாம்பலாகிவிடும். அதுதான் வாழ்க்கையின் உண்மை. மனிதர்கள் பெருமை, பணம், அழகு இவை எல்லாம் நிரந்தரம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முடிவில் எல்லாம் சாம்பல்தான். இதையே நினைவூட்ட சிவன் தினமும் சாம்பலை பூசுகிறார். அவர் சொல்ல வருவது, எல்லாம் மாயை, ஆன்மா மட்டும் உண்மை. சாம்பல் என்பது அழிவின் சின்னம் அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்தின் சின்னம். எல்லாம் எரிந்த பின்தான் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. அதனால்தான் சிவன் அழிவின் கடவுள் அல்ல, மாற்றத்தின் கடவுள். சிவன் சாம்பல் பூசுவது நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. எதிலும் அதிக பற்று வேண்டாம். வாழ்க்கை தற்காலிகம். அதனால் நல்லதை செய், அன்பாக வாழ். இந்த உலகத்தில் நம்மால் பார்க்க முடியாத சில உண்மைகள் இருக்கின்றன. அதை அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை உணர முடியும். நாம் பார்க்கிறதே உண்மைனா அல்லது உணர்கிறதே உண்மைனா? இந்த கேள்விக்கு பதில் தமிழ்நாட்டின் இதயத்தில் இருக்கும் ஒரு புனித இடத்தில் மறைந்திருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவில். சிதம்பரம் ரகசியம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பிரதிபலிக்கும் புனித ஸ்தலம். இங்கு நடராஜர் உலகம் முழுவதையும் ஆளும் சக்தியாக நடன வடிவத்தில் நிற்கிறார். ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் அந்த சிலை இல்லை, அதற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு காணாத ரகசியம். நடராஜர் சன்னதியின் அருகில் ஒரு திரை இருக்கும். அந்த திரையை பூசாரி மெதுவாக திறக்கிறார். அனைவரும் ஆவலுடன் பார்க்கிறார்கள். ஆனால் அங்கே எதுவும் இல்லை போல தெரிகிறது. ஒரு சிலை இல்லை, ஒரு உருவம் இல்லை, ஒரு வெறும் இடம். ஆனால் அந்த வெறும் இடமே சிவன் என்று நம்பப்படுகிறது. ஒரு நாள் ஒரு விஞ்ஞானி இந்த மர்மத்தை சோதிக்க வந்தார். அவர் நம்பவில்லை. காணாததை எப்படி கடவுள் என்று சொல்வது என்று. நான் உண்மையை கண்டுபிடிப்பேன். அந்த தருணம் வந்தது. திரை மெதுவாக திறக்கப்பட்டது. அந்த விஞ்ஞானி அந்த வெறும் இடத்தை பார்த்தார். ஒரு உருப்பமும் இல்லை. அந்த நொடியிலே அவருக்கு ஒரு அதிசயமான உணர்வு. உடல் முழுவதும் அதிர்வு, மனம் அமைதி, கண்களில் கண்ணீர். இது வெறும் இடமில்லை, ஒரு ஏழை மனிதன், வாழ்க்கையில் தோல்விகளால் உடைந்தவன். அவன் கடைசியாக இங்கே வந்தான். திரை திறக்கப்பட்டது. அவன் எதையும் பார்க்கவில்லை. ஆனால் அவன் மனம் லேசாகியது. என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் இப்போது நான் தனியாக இல்லை. சிதம்பரம் ரகசியம் ஒரு மந்திரமல்ல, அது ஒரு உண்மை. சிவன் ஒரு உருவத்தில் இல்லை. அவர் காற்றில் இருக்கிறார், அமைதியில் இருக்கிறார், நம்முள் இருக்கிறார். நாம் பார்க்க முடியாதது, அது இல்லாதது அல்ல. கண்கள் காண்பது எல்லாம் உண்மையல்ல, மனம் உணர்வதே உண்மை. ஒரு நாள் நீங்களும் அந்த இடத்திற்கு போங்கள். அந்த திரை திறக்கும்போது உங்கள் கண்கள் எதையும் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனம் ஏதோ ஒன்றை உணரும். அதுதான் சிதம்பரம் ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற மர்மமான ஆன்மீக கதைகளுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.